வணக்கம் சார். இல்லைங்க, நான் சௌந்தர்யா கம்பெனில வேலை பார்க்கறேன். அங்க தயாரிக்கிற அழகு சாதனங்கள்லாம் விற்கும். சார், இத வியாபாரம் நினைக்காதீங்க. இத நீங்க வாங்குற ஒரு ஏழை குடும்பத்துக்கு உபகாரம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார். அப்படியா? ஆமாம் சார். இங்க எது பாப்போம். தேங்க்யூ சார். இத பாருங்க சார், இதுல எல்லாமே இருக்கு. பவுடர், ஹேர் ஆயில், ஸ்னோ, ஹேர் ஸ்ப்ரே, கிரீம், ஷாம்பு, நெயில் பாலிஷ், கம்ப்ளீட் டாய்லெட் செட் சார். இதெல்லாம் உங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க சார். ஏன் மனைவியா? ஆமா சார், அந்த காலத்துல பெண்கள் பூ தான் கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் பவுடர் தான் சார் கேக்குறாங்க. ஓஹோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆனா நீ என்ன கேட்ப? என் கணவரோட இதயத்துல நிரந்தரமான இடத்தையும் நீங்காத அன்பையும் தான் கேட்பேன். I see. என்ன சார்? 500 ரூபாய். நீ போ. எதுக்கு சார் இவ்வளவு பணம்? இதெல்லாம் மொத்தமே 50 ரூபாய் தான் சார். இதுக்குள்ள விலை இல்லாது குடும்பத்துக்கு உதவின்னு சொன்னீங்க, அதுக்காக வச்சுக்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அதனாலதான் இந்த வீட்டுல லட்சுமி தாண்டவம் ஆடுறா. ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நில்மா, அதையெல்லாம் நீ எடுத்துக்க. ஏன் சார்? சும்மா இருங்க சார். என்ன யாரும் நினைச்சீங்க? அழகா பேசி அருமையா வியாபாரம் செய்யற ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்? ஆனா நான் வியாபாரம் செய்ய வந்தது இந்த அழகு சாதனங்களை தான் சார். அட, என்னம்மா அது? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன சார், பெரிய இடமாச்சே, இறக்கப்பட்டுதான் இவ்வளவு பணம் தரீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு பின்னால் இப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பணத்தை தொட்டு வைக்க மாட்டேன் சார். இந்த வேண்டாமா, இருமா. இதெல்லாம் என் மனைவிக்கு தான் சொன்னேன். ஆமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால இதெல்லாம் இங்க உபயோகப்படாது. உங்ககிட்டே இருந்தா வேற எங்கேயாவது விற்கலாமேங்கிற நல்ல இடத்துல சொன்னேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சாரி சார், நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன் சார். இந்தமா, அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். மறுபடியும் எதுக்கு வம்பு? இல்ல சார், நானே எடுத்துக்கிறேன். ஏம்மா, உன் பேர் என்ன? சீதா. வரேன் சார். சார், உங்க பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓஹோ, நன்றி. தம்பி, என்ன சித்தப்பா? எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க, நீ வா. எனக்கு என்ன அவசரம் சித்தப்பா? பசி இல்ல, அப்புறம் சாப்பிடுறேன். உனக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை இழுத்து கொண்டு உட்கார வச்சு சோத்தை ஊட்டி இருப்பான். பாத்தீங்களா, கல்யாணம் பேச ஆரம்பிச்சாச்சுல. பின்ன என்னப்பா, உனக்கு உறவுன்னு சொல்லிக்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சித்தப்பா, பாத்தீங்களா, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சாப்பிடாம. ராமு, கல்யாண பேச்சு எடுத்தா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நீ விரட்டுற. ஆண்டவன் உன் மனசை எப்பதான் மாத்த போறாங்க போய். சரிப்பா, ஆண்டவன் விட்ட வழி. சார், என்ன மேனேஜர், இன்னைக்கு எஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்களே, கார் ரெடியா இருக்கு. ஓ, சாப்பாட்டு மேல போ. அப்பா, வாமா வா, உட்கார். இந்தாங்கப்பா. ஏதுமா இவ்வளவு பணம்? இன்னைக்கு ராமுன்னு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வியாபாரம் பண்ண போயிருந்தேன்ப்பா. 50 ரூபாய் பொருளுக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஏன்? நம்ம குடும்ப நிலைமையை கருதி உதவியா இருக்கட்டுமே சன்மானமா கொடுத்தாருப்பா. அம்மா, அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கு சன்மானம் வருதுன்னா அவளோட தன்மானத்துக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு அர்த்தம். முதல்ல நான் கூட அப்படிதான்ப்பா சந்தேகப்பட்டேன். ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். அப்புறம்தான் அவருடைய உண்மையான உள்ளம் புரிஞ்சது. கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்குற கருணாமூர்த்திப்பா அவரு. இத பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு அநாத ஆசிரமத்துக்கு 20,000 ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காரு. பேப்பர்ல இருக்கு பாருங்கப்பா. கொடு அந்த 100 ரூபாய. கொடுக்க மாட்டேன். அந்த சாமி எனக்கு தான் கொடுத்தாரு. 1 ரூபாய. ஒரு மூட்டை கேட்டுக்கொண்டு என்ன வெட்டு போட்டு
முடியாது. நீ கொடுக்க மாட்டேன். அட பாவி மனுஷன், ஒரு ஆளான பொண்ணு இப்படியா மட்டும் அடிப்பான்? உனக்கு அறிவு இருக்கா? நீ குக்க வந்து உங்க 2 பேரும் தூண் தூண் போட்டு காவ கொடுப்பேன். கொடுப்பேன் நீ வாமா. நீ சும்மா இருயா. நீ யாரியா? சும்மா ஏன் ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறேன்? சாமியோ 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 சாமி, நீ நியாயத்தை சொல்லு சாமி. அனாசி அக்கடன் இந்த புளிய அம்மா சிறு சிறந்து இம்மா பெருசு வரைக்கும் வளர்த்தேன், சோறு போட்டேன், சொக்கா போட்டேன். ஆனா பணத்தை கேட்டேன், தரமாட்டேங்குது. இது நியாயமா சாமி? இதை சும்மா விடலாமா சாமி? உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? ஐயோ சாமி நானே குட்டுறேன். 2 நோட்டு இன்னைக்கு நல்ல வேட்டனா சாமி. சாமி இன்னொரு வித்த பாக்குறீங்களா சாமி? ஐயாமார்களே, அம்மாமார்களே, எல்லாரும் இன்னொரு சாமியா பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ ரொம்ப சாமியா உள்ளார கூட்டிட்டு போய் விஷத்தை எடு. நான் போய் பச்சாவை பறிச்சுட்டு வரேன். 2 நோட்டு கொடுத்தாரு சாமி. அவரையா நீ கடிச்ச? மறுபடியும் கடிச்ச உன்னை நான் கடிச்சுடுவேன். என்ன ரொம்ப விஷத்தெல்லாம் எடுத்துட்டியா? இந்த பச்சளைய கடிவாயில போடு. சாமியை சாக்கிரதையா பாத்துக்க. இதா வாரேன். சாமியோ சாமியோ கஞ்சி குடிச்சுக்கோ சாமி. கஞ்சியா? தம்பா ஒன்னு கேட்கட்டுமா? எனக்கு தெரியும் சாமி, கடிச்சுக்க என்ன இருக்குதுன்னு கேட்க போறேன். இத கொண்டாந்துருக்கேனே பச்சை மிளகா. அது இல்ல, வருது. உனக்கு அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? எனக்கு ஆயும் இல்ல அப்பனும் இல்ல, சாதி சனம் வரமுறை யாருமே இல்ல சாமி. ஆனா அத பொண்ணு சின்ன பிள்ளைல இருந்து இந்த அண்ணாச்சி தான் என்ன வளர்க்குது. அப்படியா? சாமியோ விஷம் பட்ட உடம்பு நெட்டுக்கு பேசப்படாது. இந்தா இத ஒரு கடி கடிச்சுக்கோ, இத ஒரு குடி குடிச்சுக்கோ. ஏந்திரி சாமி ஏந்திரி. ஏந்திரி சாமி ஏந்திரி. ஏன் சாமி இம்மா துடிக்கிற? நான் புடிச்சது நோவு எடுக்குதா? நோவு ஒண்ணும் இல்ல. குறவு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? இல்ல சாமிக்கு சாமிக்கு ஆகல. அதனால தூரம் தூரமா நான் என்னமோ ஏதான் காட்டியோன்னு பயந்தே போட்டேன். இந்த சாமி குட்டி, இந்த சாமி குட்டி. எப்படி இருக்குது கஞ்சி? ஆமா, நீ கஞ்சி குடிச்சியா? ஆம்பளைங்க குடிக்கிறதுக்கு முந்தைய பொம்பளை குடிக்கலாமா? அது பாவம் சாமி. கொண்டா நீ படுத்துக்க. யாரு? நீ இன்னும் தூங்கலையா சாமியோ? நீ ஒழுங்கா தூங்க மாட்டியே. இத வர்றேன் வர்றேன். சும்மா தர சாமி. என்ன சாமி கூச்சலு? என்னாடி என்னாடி செஞ்ச சாமிய? நான் என்னத்த செஞ்சேன்? காலை புடிச்சு விட்டேன். பிடிக்கலாமா? நீயே சொல்லுமா. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஆம்பளை காலை பிடிக்கலாமா? நீ ஏமா சிரிக்கிற? பின்ன என்ன சாமி, இன்னைக்கு என்னமோ கட்டுவரியனை கண்ட மாதிரி இம்மா குதி குதிக்கிறிய. 3 நாளா நீ பேச்சு மூச்சு இல்லாம படுகடையா கிடந்தப்போ இந்த ரம்பாதான் ராவிக்கெல்லாம் உன் காலை பிடிச்சுக்கிட்டே இருந்தா. 3 நாள் ஆச்சு, இன்னும் அவ தூங்கவே இல்லை. நான் என்னமோ ஏதான் காட்டியும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடியாந்தேன்.
நல்ல சாமி நீ சும்மா கிடப்பியா நீ பொடி புள்ள ஆமா நீ ஏன் ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்த? நீ இப்படி கிடக்கும் போது எனக்கு எப்படி சாமி தூக்கம் வரும்? ஓஹோ, இன்னைக்கு நீ தூங்கின போதுதான் நான் தூங்கப்பேன். படுப்போம். பொறுமையிலே பூமகளாய், அது என்னதான் கவனிக்கணும். கொண்ட பேரழகில் திருமகளாய். ஆமா, அழகல் லட்சுமியே தான். சீதாவுக்கும் இவளுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லையே. ஓகே, பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். ஆமா, இத்தனை நாளும் ஒரு தாயை போலத்தான் எனக்கு உணவு கொடுத்தார். ஓகே, காதல் அரவணைப்பில் கனிகையுமாய். சரி, அப்புறம் வேணாம் வேணாம், அப்புறம் ஊழியத்தில் பணிப்பெண்ணாய். ஆமா, எனக்கு தேவையான பணிபடைகளை செய்யறதுல ஒரு வேலைக்காரி போல் தான் வந்துவிட்டேன். ஓகே, அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய். அது இனிமேல் தான் சோதிக்கணும்.